அண்மைச் செய்தி. புதுச்சேரியில் 9 வயது சிறுமி படுகொலை செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக காவல்துறை உயரதிகாரிகளுடன் துணைநிலை ஆளுநர் தமிழிசை அவசர ஆலோசனை மேற்கொண்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சண்முகசுந்தரம் வழங்க கேட்கலாம். சண்முகசுந்தரம், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். வணக்கம். புதுச்சேரி முத்தையால்பேட்டை பகுதியில் 9 வயது சிறுமி கொலை செய்யப்பட்ட வழக்கு புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. மேலும் காவல்துறை மெத்தனத்தினால் அந்த குழந்தை இறந்ததாக குற்றச்சாட்டு பரவலாக பேசப்பட்டு வரும் நிலையில் நேற்றே காவல்துறை சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வந்தது. காவல்துறை சார்பிலும் பல்வேறு ஆலோசனைகள் நடத்தப்பட்டது. மேலும் புதுச்சேரி முத்தையால்பேட்டை பகுதியில் உள்ள காவல் ஆய்வாளர் மற்றும் உதவி ஆய்வாளர்களை பணியிட மாற்றம் செய்யப்பட்ட காவல் தலைமையக உத்தரவிட்ட நிலையில் புதுச்சேரியில் சட்ட ஒழுங்கு மற்றும் காவல்துறை பணியிட மாற்றம் மற்றும் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து அறிந்து கொள்வதற்காக புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் மாளிகையில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், காவல்துறை தலைவர் ஸ்ரீனிவாஸ் தலைமையில் காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். தற்போதானது அந்த சிறுமியின் உடலானது வீட்டிலிருந்து அடக்கம் செய்ய எடுத்து செல்லப்பட உள்ள நிலையில் எந்தவித சட்ட ஒழுங்கும் பாதிப்பு ஏற்படாத வகையில் பல்வேறு போலீசார் குவிக்கப்பட்டு வருகின்றனர். இருந்தபோதும் என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது என்பதை அறிய துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் காவல்துறை தலைவர் ஸ்ரீனிவாசுடன் தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார்.